கடந்த ஒரு மாசமா தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருந்த அந்த $1 மில்லியன் கேள்விக்கு நாளைக்கு விட தெரிஞ்சிடும். ஆமாங்க, நாளைக்கு மே 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை. ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம போட்ட ஓட்டுகள் எல்லாமே நாளைக்கு மிஷன்லேருந்து வெளில வரப்போகுது. யார் ஆட்சிக்கு வருவா? திமுகவா அல்லது அதிமுகவா? இல்லை இந்த முறை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏதாவது மேஜிக் பண்ணுமா? இதுக்கு நடுவில் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஒருவேளை எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு சட்டசபை அப்படின்ற விஷயம் வந்தால் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யாருன்னு யார் முடிவு பண்ணுவா? ஆளுநரோட ரோல் இதில் என்ன? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்னும் நிரந்தரமான ஒரு ஆளுநர் போடலை? ஏன் கேரளா கவர்னர் கூடுதல் பொறுப்பை தமிழ்நாட்டோட சேர்த்து கவனிச்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் தற்செயலானதா இல்லை மத்திய அரசோட ஒரு பெரிய பிளானா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம். முதல்ல பேசிக்கான சில விஷயங்களை பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இதில் ஒரு கட்சி தனியாக அல்லது கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 50% சீட்டுக்கு மேலே வேணும். அதாவது அந்த மேஜிக் நம்பர் 118. இந்த 118 சீட்ஸை தொட்டுட்டா பிரச்சனை இல்லை, அவங்க தான் அந்த ராஜா, தனிப்பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். ஆனால் இந்த முறை நிலவரம் அப்படி இருக்கான்னு கேட்டால் எக்ஸிட் போல் முடிவுகள் நம்மளை பயங்கரமாக குழப்புதுங்க. சில பேர் திமுக கூட்டணி தான் மறுபடியும் வரும்னு சொல்கிறாங்க. சில பேர் அதிமுக இந்த முறை ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் யாரை பாதிக்கும்னு நம்மளால் கணிக்கவே முடியல. சுருக்கமாக சொல்ல போனால் போட்டி இந்த தடவை செம்ம டைட்டாக இருக்குது. ஒருவேளை ரிசல்ட் வரும்போது யாருக்குமே அந்த மெஜாரிட்டி சீட்ஸ் மேஜிக் நம்பர் 118 வரல அப்படின்னா ஒரு கட்சிக்கு 100, இன்னொரு கட்சிக்கு 90, மற்றவங்களுக்கு மிச்சம்னு வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு அரசியல் ஆட்டம். சரி, முதல்ல இந்த ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொங்கு சட்டசபை அப்படின்னா என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் ராஜ்பவன், அதாவது ஆளுநர் மாளிகை ரொம்பவே பிஸியாகும். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணுற அதிகாரம் அப்போது ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைனா மற்ற சின்ன கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்டு கூட்டு ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இல்லைனா வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க. ஆனால் இதில் யாரை முதல்ல கூப்பிடணும்னு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். ஆளுநர் யாரை வேணாலும் கூப்பிடலாமா ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூல் புக்கே இருக்குங்க. 1980களில் போடப்பட்ட சர்க்காரியா கமிஷன் சில முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்திருக்காங்க. அதன்படி ஆளுநர் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். முதல்ல ப்ரீ போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. அப்படின்னா முதல்ல தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு போட்டி போட்டாங்க இல்லையா? உதாரணத்துக்கு திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இரண்டாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது தனிப்பெரும் கட்சி. இப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கூட்டணிக்கே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா எந்த ஒரு கட்சி தனித்து அதிக இடங்களை ஜெயிச்சிருக்கோ அவங்கள கூப்பிடுவாங்க. உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா, மற்றவங்க ஆதரவு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்ததாக போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 2-3 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு லெட்டர் கொடுத்தா அவங்களையும் ஆளுநர் பரிசீலனை பண்ணுவார். ஆனால் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது எல்லாமே பரிந்துரைகள் தான், கட்டாயம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் கட்டாயம் அதிக இடங்களை பெற்ற கட்சியை தான் கூப்பிடணும்னு எந்த விதியுமே கிடையாதுங்க. ஆளுநர் எதை பார்ப்பார் அப்படின்னா யாரால் ஒரு நிலையான ஆட்சி, ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும். அவருக்கு ஒரு கட்சி மேலே நம்பிக்கை வந்தால் அவங்கள ஆட்சி அமைக்க அவர் கூப்பிடலாம். ஆனால் அப்படி கூப்பிடும்போது ஒரு கண்டிஷன் போடுவாங்க, அதுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. பொதுவாக 15 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 நாட்களுக்குள்ள சட்டசபையில் எல்லா எம்எல்ஏக்கள் முன்னாடியும் தனக்கு 118 பேரோட ஆதரவு இருக்குன்னு அந்த முதலமைச்சர் நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபித்தா ஆட்சி தொடரும், இல்லைனா அந்த ஆட்சி கவர்ந்துடும். இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிச்சாகணும். தமிழ்நாட்டுக்குன்னு இப்போதைக்குன்னு ஒரு நிரந்தரமான ஆளுநர் இல்லை. கேரளா கவர்னர் தான் கூடுதல் பொறுப்பாக இந்த தமிழ்நாட்டையும் சேர்த்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஏதோ எதேச்சியாக நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் தப்பு. டெல்லி தலைமை ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அனுபவம் வாய்ந்த, டெல்லிக்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஆளுநரை டக்குன்னு இறக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். 2017 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கூவத்தூர் கலாட்டா நடந்தப்போ ஆளுநர் எப்படி ஒரு முடிவெடுத்தாரோ அதே மாதிரி ஒரு சூழல் இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கூட யாராவது ஒரு புது ஆளுநரை டெல்லி இங்கே அப்பாயிண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த நாற்காலியை காலியாக வச்சுக்கிறது ஒரு வகையான பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான். சரி, பாஜக தலைமையோட உண்மையான பிளான் என்ன? ஒருவேளை என்டிஏ கூட்டணி 100 சீட்டுக்கும் மேலே நெருக்கமாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கையில் எடுக்க போகிற அந்த ஆயுதம் தான் ஆப்ரேஷன் தாவேகா. பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா 2006 எப்படி விஜயகாந்த் திமுகவோட தனி மெஜாரிட்டியை தடுத்து நிறுத்தினாரோ அதே வேலையை இப்போ தளபதி விஜய் பண்ணுவாருன்னு நம்புறாங்க. 2006 வரலாறு 20 வருஷம் கழிச்சு 2026லையும் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லி டெல்லி கணக்கு போடுறாங்க.
விஜய் கட்சி சார்பில் ஜெயிக்க போகிற எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? விஜய்க்கு முதல்வர் ஆசை இருந்தால் அவர் யார் கூட கூட்டணி வைப்பார்? இதையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து வச்சிருக்காங்க டெல்லியினுடைய பெரிய தலைகள். விஜயோட தாவேக்கா தான் இந்த முறை கிங் மேக்கர் ஆக போகுதா இல்லை கிங்காகவே ட்ரை பண்ண போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய போகிற மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி தொங்கு சட்டசபை அமைஞ்சு என்னப்பா ஆளுநர் அவருக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டா மற்றவங்க சும்மா இருப்பாங்களா? அல்லது பிஜேபி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை இறக்கி அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்க வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒருவேளை ஆளுநர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கட்சிகள் நினச்சாங்கன்னா அவங்க நேராக கோர்ட்டுக்கே போகலாம். இதுக்கு முன்னாடி கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்தப்போ உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு உடனே 24 மணி நேரத்தில் மெஜாரிட்டி நிரூபிச்சாகணும்னு ஆர்டர் போட்டதெல்லாம் நாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அங்கேயுமே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆட்டம் கோர்ட் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நடக்க போகிறது வெறும் ஓட்டு எண்ணிக்கை மட்டுமே கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டை. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு சட்டசபை அமைஞ்சா டெல்லி போட போகிற அந்த கவர்னர் யார்? விஜய் எடுக்க போகிற அந்த கடைசி நேர முடிவுகள் என்ன? அதிமுக, திமுக கூட்டணிகள் இந்த செக்மேட்டில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? நாளைக்கு மே 4 தமிழக அரசியலோட ஒரு புதிய அத்தியாயம் நாளைக்கு ஆரம்பமாக போகுது. அந்த அத்தியாயத்தில் ராஜாவாக வரப்போகிறது யார் அப்படின்றத நம்ம ஒரு நாள் பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கணிப்பு என்ன? இதில் ஏதாவது ஒரு கட்சி அந்த மேஜிக் நம்பர் 118 சீட்ஸை பிடிச்சி தனிப்பெரும்பான்மை நிரூபித்து தனியாக ஆட்சி அமைச்சிருவாங்களா? இல்லை ஓட்டுகள் எல்லா பக்கமும் பிரிஞ்சு தொங்கு சட்டசபை உருவாகி ஆளுநர் தான் வந்து யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ண போகிறாரா? விஜய் கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் இது சம்பந்தமாக என்னவோ அதை கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட முக்கியமாக தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.